உடல் சோர்வு, வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நாம் டெய்லியும் போடக்கூடிய இந்த டீயிலே கொஞ்சம் இந்த மசாலாவை சேர்த்து குடிச்சு பாருங்கள். தலைவலியும் உடல் சோர்வும் எங்கேயே போச்சுனே தெரியாமல் போயிடும். வெல்கம் டு அவர் சேனல் குக் வித் ஜாசி. இந்த செம்ம டேஸ்டான இந்த மசாலா டீயை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ டீ போட மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 2 துண்டு பட்டை, ஒரு 4 ஏலக்காய், ஒரு 3 கிராம்பு, ஒரு 5-6 மிளகு, ஒரு சின்ன துண்டு ஜாதிக்காய், 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி. இப்போ இந்த டீ வந்து 4 பேர்த்துக்கு நான் போட போகிறேன். இந்த மசாலா ரெடி சரியாக இருக்கும். நீங்கள் 2 டீ போடுறதா இருந்தால் இதில் பாதியாக கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த நம்ம மசாலாலாம் 1-2 இடித்து எடுத்துக்கலாம். நம்ம இந்த இடித்து எடுத்துக்கிறது தான் நம்ம ஃபைனலாக வந்து நம்ம இஞ்சி இடிக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு 1-2 இடித்தா போதும். இப்போ லாஸ்ட்டாக நம்ம இஞ்சி இடித்து எடுத்துக்கலாம். இஞ்சியும் 1-2 இடித்தா போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு 1-2 இஞ்சி இடிச்சுக்கிட்டா போதும். இப்போ இதையும் எடுத்து நம்ம வச்சுக்கலாம். இப்போ டீ போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 4 பேர்த்துக்கு டீ போட போகிறேன். 2 டம்ளர் தண்ணி, 2 டம்ளர் பால். பாருங்கள், தண்ணி இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வந்த பிறகு நம்ம அடித்து வச்சுருக்க மசாலாவை இதோட சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் டீ தூள் சேர்த்துக்கலாம். டீ தூள் இந்த மசாலாவும் சேர்ந்து நல்லா கொதித்து வரப்போகும்போது நம்ம இதோட பால் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஜீனி சேர்த்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் உங்களுக்கு நாட்டு சக்கரை கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதில் 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீனி கரெக்டாக இருக்கும். இல்லை நீங்கள் கம்மியாக ஜீனி சாப்பிட்றதா இருந்தால் நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ பால் சேர்த்துக்கலாம். 2 டம்ளர் பால் சேர்த்துக்கலாம். 2 டம்ளர் தண்ணி, 2 டம்ளர் பால். இந்த மசாலா இந்த பாலோடு சேர்த்து நல்லா பொங்கி கொதித்து வரணும். ஒரு 10 நிமிஷம் பாலோட இந்த தண்ணியோடு சேர்த்து இந்த பால் நல்லா கொதித்து வரப்போகும்போது நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இதை வடிகட்டிக்கலாம். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா நம்மளுக்கு கொதிக்கணும். இப்போ வடிகட்டிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான ஒரு மசாலா சாய் ரெடி ஆயிடுச்சு. கட்டாயம் உங்கள் வீட்டில் இதே மாதிரி மசாலா டீயை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.